இருக்கான ரக்பி சார் நீங்க அப்படி என்ன இருக்க போறீங்க இப்ப 2000 இந்த வருஷம் நான் ரொம்ப லேசிங்கா இருந்தேன். இன்னும் மொபைல் நிறைய தான் இப்போ எல்லாருக்குமே டோனி தான் பிடிச்சிருச்சு. போன வாட்டி ஒரு ஜிம்மு சேர்ந்தேன். 2 months தான் போனேன். அதுக்கடுத்து போக முடியாம போயிடுச்சு. அபிஎஸ் கூட சேர்ந்தா பிஇ படிக்கணும்டா. பிஎஸ் கூட சேர்ந்தா பிஇ படிக்கணும். வருஷம் வருஷம் எடுக்கிற ரெசல்யூஷன் வேற ஏதாவது இருக்கா இல்ல ஜிம்முக்கு போறதா ரெசல்யூஷன் எல்லாம்? ஹாப்பியா இருக்கும். 2026 எல்லாருக்கும் நல்லா இருக்கும். நான் வந்து என்ன கேட்கிறேன்னா 2025 முடிஞ்சு 2026 இருக்கான ரக்பி சார் நீங்க அப்படி என்ன எடுக்க போறீங்க இப்ப 2025 எடுக்க முயற்சி பண்ணி அதாவது பாதிலேயே விட்டுருப்பீங்க இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாம போயிருக்க சுச்சுவேஷன் அதை வந்து 2026 வந்து கண்டினியூ பண்ணணும்னா அப்படி என்னவா இருக்கும்? நார்மலா நாங்க ஆட்டோ ஓடிட்டுருக்கோம். இந்த வருஷம் கடன் குடும்ப சூழ்நிலைலாம் ஓடிச்சு. நீ அடுத்த வருஷம் இந்த கடன் இல்லாம சந்தோஷமா ஃபேமிலியோட ஹாப்பியா வாழணும். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே ஹாப்பியா இருக்கலாம். 2026 எல்லாருக்கும் நல்லா இருக்கும். RB Entertainment. இப்போ வந்து 2025 முடிஞ்சு 2026 வரும். 2026க்கு நீங்க அதாவது 2025 முடிவு பண்ணி எடுக்க பண்ணாம போனதை 2026 கண்டினியூ பண்ணணும். நான் என்ன சிஏ பண்ணிட்டு இருக்கேன். 2025 நான் கிளியர் சிஏ முடிச்சிடணும். அந்த வருஷம் நான் ரொம்ப லேசிங்கா இருந்தேன். இன்னும் மொபைல் நிறைய அது 2025 வரும்போது நான் என்ன நினைக்கிறேன், இந்த வருஷம் இது முடிச்சுட்டு ஃபுல்லா மட்டும் போக்கஸ் இது பண்ணலாம். 2025 அது முடியல. இப்ப நான் 2026 என்ன இந்த வருஷம் சிஏ முடிக்கணும். லேசினஸ் வந்து கட் பண்ணிட்டு ஃபுல்லா பண்ணி முடிச்சிடணும். RB Entertainment சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். ஃபியூச்சர்ல உங்க சேனல் பிரைஸ் ஆகும். சரி, தேங்க்ஸ். 2025 முடிஞ்சு 2026 வந்து ரெசல்யூஷன் எடுத்தாங்க. நீங்க உங்களோட ரெசல்யூஷன் என்னவா இருக்கு இந்த டைத்துல? என்னாச்சு? மேக்ஸிமம் 84 monthsல கண்டினியூஸா ஆடிட்டு சரி, அதுக்கு சாப்பிடணும் அந்த மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். உங்க பேரு? அதாவது இப்போ புதுசா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். RB Entertainment. இப்போ வந்து 2025 முடிஞ்சு 2026 ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ 2026க்கான நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன எடுக்கலாம்? போன வருஷம் ஒழுங்கா நல்லா போன வருஷம் மார்க் கம்மியா இல்ல பர்சன்டேஜ் கம்மியாச்சு வீட்டு கொடுத்தாங்களா உனக்கு தம்பி? பீஸா பண்ணணும். அதாவது ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்மெண்ட் இருக்கணும். பேட்டிங் கிரிக்கெட்டா? கிரிக்கெட் யாரு பிடிக்கும்? இப்போ எல்லாருக்குமே டோனி தான் பிடிச்சிருக்கு. உனக்கு தம்பி கிரிக்கெட் பிடிக்குமா? டோனி தானே? டோனி ஃபேன் தானே நீங்க? டோனி ஃபேன் தானே? ஆல் த பெஸ்ட். அடுத்த வருஷம் நீ நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்கே வாங்குவ. இந்த அளவுக்கு இப்போ உனக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்மெண்ட்டோட நிறைய போகலாம். பேட்டிங் கிரிக்கெட் நீ தோனியை விட வேற லெவலுக்கு போவ. அதான் நடக்கும். வா, தேங்க்யூ. பாய் பாய். இப்போ வந்து நியூ இயர் 2026 வருது. அந்த நியூ இயருக்கு நீங்க ரெசல்யூஷன் எடுக்கணும்னா அப்படி என்ன ரெசல்யூஷன் எடுப்பீங்க? அப்படி இந்த 2025ல விட்டு போனதை அதில் தொடரணும்னா அப்படி என்ன தொடர்றது? ரெசல்யூஷன் அந்த அளவுக்கு எதுவுமே பிளான் இல்லை. போன வாட்டி ஒரு ஜிம்மு சேர்ந்தேன். 2 months தான் போனேன். அதுக்கடுத்து போக முடியாம போயிடுச்சு. இந்த வாட்டி அதை கண்டினியூ பண்ணி கொஞ்சம் உடம்ப ஃபிட்டா வைக்கிறது அறுநாள் முன்னாடி விக்ரம் ஐ படத்துல விக்ரம் அந்த அளவுக்கு பாடி பில்டிங் தெரியாம மாட்டாங்க. ரொம்ப தெரியாம இருந்தாரு.
இது புது ரெசல்யூஷன். ஆனா புது ரெசல்யூஷன்னா அது ஜிம்முக்கு போயிட்டு வருஷம் வருஷம் எடுக்கிற ரெசல்யூஷன். வேற ஏதாவது இருக்கா இல்ல ஜிம்முக்கு போறதா ரெசல்யூஷன்? போயிட்டு ஊருக்கு போறதுக்கு வெளியூருக்கு போய் வேலை பார்க்கறேன். சரிங்க ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஆர்பி என்டர்டைன்மெண்ட் ப்ரோ, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? அதாவது நான் இப்ப என்ன கேட்க போறேன்னா, 2026 வருது. அந்த 2026ல நீங்க ரெசல்யூஷன் எடுக்கணும். அந்த ரெசல்யூஷன் என்னவா இருக்கும்? அதாவது இந்த விஷயத்த நான் செய்யணும், இந்த வருஷம் இதை ரெடி செய்யணும்னு முடிவு பண்ணி செய்ய முடியாம போனதா அடுத்த வருஷம் பண்ணணும்னா என்ன சொல்றீங்க? நான் மெயினான ஒண்ணுதானே இருக்கேன். என்ன? அபிஎஸ் கூட சேர்ந்தா பிஇ படிக்கணும்டா. அபீஸ் கூட சேர்ந்தா பிஇ படிக்கணுமா? அபீஸ் வீட்டுல ஒத்துக்கிட்டாங்கன்னா பிஇ உங்க கூட படிப்பாரு. ஓகேவா நண்பா? நீங்க வந்துட்டு நீயும் படிப்போம். நான் படிக்கணுமா? நல்லா படிப்போம். தேங்க்யூ.